Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேட் நியூஸ் பற்றின நியூஸ் தான் கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எங்களோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சீரியல்ஸ் அப்படின்னா மெயின் சேனல்ஸ் அப்படின்னா சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் கலைஞர் டிவி, கலர்ஸ் தமிழ், இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த சேனல்ஸுமே பார்த்திங்கன்னா டப்பிங் சீரியல்ஸு, அப்புறம் சின்ன சின்ன சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸை அவ்வளோவா ரசிகர்கள் பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால தான் டிஆர்பியுமே ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்த ஜீ தமிழ் இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு போகிற அளவுக்கு டிஆர்பி அப்படிங்கிறது இந்த சீரியல்ஸ்கள் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5th பிளேஸ் ஆர் 6th பிளேஸில் இருக்கிற சேனல் தான் கலர்ஸ் தமிழ். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக டப்பிங் சீரியல்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ சீரியல்ஸே இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் டிவி அப்படிங்கிற ஹிந்தி சேனலில் டெலிகாஸ்டான நிறைய சீரியல்ஸை டப் பண்ணி கலர்ஸ் தமிழ்லேயுமே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுவுமே நல்லாவே வெற்றி அடைஞ்சிருக்கு. பட் போக போக பார்த்தீங்கன்னா சீரியல்ஸோட டிஆர்பி ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவங்க ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா சீரியல்ஸுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெறும் டப்பிங் சீரியல்ஸ் தான் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டப்பிங் சீரியல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த டப்பிங் சீரியலை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட்டாக இப்போ ப்ரைம் டைம்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த சீரியலுக்குமே டிஆர்பி நல்லாவே வருது. காக்கும் தேவி காளியெல்லாம் பார்த்திங்கன்னா 0.7+ டிஆர்பிக்கு மேலே வாங்குது. இப்போதைக்கு கலர்ஸ் தமிழில் ஒரிஜினலாக டப்பிங்கில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல்னால் சிவசக்தி மட்டும்தான். அதை அவங்க இப்போ ரீசெண்டாக டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே 0.6+ அப்படின்னு சொல்லி நல்ல டிஆர்பி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ நமக்கு கிடச்ச அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த சீரியலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிவசக்தி சீரியலோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து விஜய் டிவியோட கம்பைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு வேளை கம்பைன் பண்ணிட்டா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆக இருக்கிற சில சீரியல்ஸ் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுமா, அங்கே டைம் ஸ்லாட் இருக்கா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸில் நமக்கு கூடிய சீக்கிரம் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ் அப்படின்னா டப்பிங் சீரியல்ஸில் முக்கியமாக ஆடியன்ஸ் ரொம்பவுமே விரும்பி பார்க்குற சீரியல்னால் அது நாகினி தான். நாகினி சீசன் 7 கூடிய சீக்கிரம் கலர்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதை டப் பண்ணி கலர்ஸ் தமிழ் தான் எப்பயுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த சீரியல் எதில் டெலிகாஸ்ட் ஆகும், விஜய் டிவியில் நாகினி 7 டெலிகாஸ்ட் ஆகுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் கலர்ஸ் தமிழை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.